தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தி தலைமை ஆசிரியர் கண்ணன் வழங்கியிருக்கலாம். கண்ணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாக்கு எண்ணிக்கை பணி எவ்வாறு நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று அந்த வாக்கு எண்ணும் வழிமுறைகள் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதில் வாக்குகள் எண்ணும் வழிமுறைகள் 62 வாக்கு எண்ணும் மையங்களிலும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8 மணிக்கு எண்ணும் பணி தொடங்கும் என அறிவித்திருக்கிறார். முதலில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என அர்ச்சனா பட்நாயக் அறிவித்திருக்கிறார். 30 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது காலை 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதலில் வாக்குகள் எண்ணப்பட்டு இறுதியில் தான் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் வாக்கு எண்ணும் வழிமுறையை அதிகாரப்பூர்வமாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளதன்படி காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளை முதலில் எண்ணும் பணி வழக்கம் போல தொடங்கும் என அறிவித்திருக்கிறார். அரை மணி நேரத்தில் 8:30 மணி அளவில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி நிறைவடையும் என்றும் அதிலேயே முன்னிலை நிலவரங்கள் வெளியாக தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை அந்த எண்ணும் சுற்றுகளில் கடைசி சுற்று வாக்குகள் எண்ணும்படி தபால் வாக்குகள் எண்ணும் பணி முடிக்கப்பட்ட பின்னர் தான் தொடங்கும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணியில் ஏதேனும் அதில் ஆட்சேபனைகள் இருந்தால் அதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது ஆட்சேபனைகளை சரி செய்த பின்னரே, ஒப்புதல் பெற்ற பின்னரே இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை வெளியிடப்படும் என்ற மற்றொரு புதிய தகவலையும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்குரிய மேஜைகளில் வைக்கப்பட்டு எண்ணப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இரண்டிற்கும் தனித்தனியாக மேற்பார்வைக்காக அந்த ARO லெவல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்திருக்கிறார். 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் தபால் வாக்குகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வாக்கு எண்ணும் மையங்களில் 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற அளவில் அந்த தபால் வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்க தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்திருக்கிறார். இப்போது இறுதியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் 85.10% ஏற்கனவே 85.15% என அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது 85.10 என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அந்த 3,60,000 அலுவலர்களில் வாக்காளர்களாக பதிவு செய்து வாக்களிக்க விண்ணப்பித்த 2,88,000 அலுவலர்கள், அதாவது 80% அளவுக்கு தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதனால் தமிழகம் முழுவதும் அந்த 2,88,000 வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும். இந்த 2,88,000 தபால் வாக்குகளில் முன்னிலை பெறப்போவது யார் என்பது 8 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் அது தெரிய வரும். அதனால் 8 மணிக்கு மே 4ஆம் தேதி 62 வாக்கு எண்ணும் மையங்களிலும் சரியாக வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கப்படும். முதலில் தபால் வாக்கு, அதன் பின்னர் 8:30 மணிக்கு EVM எந்திரங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக தபால் வாக்குகள் தொடர்பான ஆட்சேபனைகள் மற்றும் புகார்கள் தொடர்பாக ஒருமித்த முடிவு எட்டப்பட்டு அந்த எண்ணிக்கை உறுதி செய்த பின்னரே இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை வெளியிடப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்திருக்கிறார். பாலாஜி.